டெல்லி சென்றுள்ள அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டது தமிழக அரசியல் களத்தில் கவனம் ஈர்த்துள்ளது. அதிமுகவில் குழப்பமான சூழல் நிலவும் நிலையில் அக்கட்சியின் பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்றுள்ளார். அங்கு அவர் அண்மையில் குடியரசு துணைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்த சி.பி. ராதாகிருஷ்ணனை சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து பழனிசாமி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது அதிமுகவின் மூத்த தலைவர்கள் சிலரும் அவருடன் உடனிருந்தனர். இந்த சந்திப்பின் போது தமிழக அரசியல் நிலவரம், கூட்டணி விவகாரம் தொடர்பாக அமித்ஷாவுடன் பழனிசாமி ஆலோசித்ததாக கூறப்படுகிறது. அதே நேரம் செங்கோட்டையன், டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் தொடர்பாகவும் விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அதிமுக நிர்வாகிகள் வெளியே வந்த பிறகு பழனிசாமி மற்றும் அமித்ஷா மட்டும் சில நிமிடங்கள் தனியாக ஆலோசனை மேற்கொண்டனர். அதிமுகவின் தலைமைக்கு எதிராக பொறுப்புடி தூக்கிய விவகாரத்தில் அக்கட்சியின் மூத்த தலைவர் செங்கோட்டையனின் கட்சி பதவி பறிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவர் டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். செங்கோட்டையனை போன்று பழனிசாமியும் அமித்ஷாவை சந்தித்தது பேசுபொருளாக மாறியுள்ளது. டெல்லியில் அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து ஆலோசனை நடத்திய நிலையில் செங்கோட்டையன் ஈரோடு மாவட்டம் குள்ளம்பாளையத்தில் உள்ள தனது இல்லத்தில் ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்தினார். சுமார் 1 மணி நேரம் நீடித்த இந்த ஆலோசனையில் முன்னாள் எம்பி சத்யபாமா உட்பட 20க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஆனால் இது குறித்து பேசிய சத்யபாமா ஆலோசனை எதுவும் நடைபெறவில்லை என தெரிவித்தார்.